தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொடைக்கானல் பிரிட்டன் காம்பவுண்ட் பகுதியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைய உள்ள நிலையில் அங்குள்ள தரைக்கடைகள் வியாபாரிகள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரிக்கை விடுத்து கடைகளை அடைத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரவிச்சந்திரன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதாவது மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரி, இதன் அருகே உள்ள புரூட்டன் காம்பவுண்ட், அதாவது நகராட்சிக்கு சொந்தமான சுமார் 2க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அமைந்துள்ள இந்த புரூட்டன் காம்பவுண்ட் ஆனது அதாவது முக்கிய சுற்றுலா வாகனங்கள் நிறுத்துமிடமாக அமைந்துள்ளது. இதனை சுற்றி சுமார் 100க்கும் மேற்பட்ட தரை வாடகை கடைகள் இயங்கி வருகிறது. தற்பொழுது இந்த கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால் இந்த போக்குவரத்து அந்த பார்க்கிங் வசதியானது பற்றாக்குறை உள்ள நிலையில் நகராட்சி சார்பாக சுமார் 45 கோடி ரூபாய் மதிப்பில் அதாவது மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஆனது அமைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது நேற்று இந்த கார் பார்க்கிங் அமைப்பதற்கு பூமி பூஜையானது நடைபெற்றது. தற்பொழுது இந்த பகுதியில் உள்ள தரை வாடகை கடைக்காரர்கள் தங்களுக்கு மாற்று இடம் கேட்டு தற்பொழுது இன்று ஒரு நாள் மட்டும் கடைகளை அடைத்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவிச்சந்திரன். கார் பார்க்கிங் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி தமிழக அரசால் ஒரு 35 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி மல்டி லெவல் கார் பார்க்கிங் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அங்கே வந்து சுமார் 200 குடும்பங்கள் அங்கே வாழ்வாதாரத்தில் இருக்குது. எங்களுக்கு கோரிக்கை என்ன கேட்டிங்கன்னா, எங்களை வந்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அந்த வந்து அப்புறப்படுத்தாமல் எங்களுக்கான இடங்களை ஒதுக்கி கொடுத்துட்டு அங்கேயே எங்களுக்கு அந்த நிரந்தரமான கடைகளை அமைத்து தரும்ன்றது எங்களோட கோரிக்கை. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இப்பொழுது நகர்மன்ற தலைவரையும் நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையாளரை சந்தித்து எங்கள் கோரிக்கை வலியுறுத்துறதுக்காண்டி வந்திருக்கும்.